உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். மிகுந்த சந்தோஷத்தோட திமுகவின் முதல் விக்கெட் காலி. இப்ப வருமோ அப்ப வருமோ அப்படின்னு நாம ஏங்கி பாடிட்டு இருந்த ஈடி வரப்போகுது, ஆப்பு அடிக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்துல எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்னத்துக்காக நேரு மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த KN நேரு 2538 காலி பணியிடங்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு 600 கோடிக்கு மேல லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணிகளை கொடுத்திருக்கார். அதாவது கவர்மெண்ட் வேலையை அவங்க அப்பா விட்டு சொத்துன்னு நினைச்சு வித்திருக்கார். சாட்டா சொன்னா அதான். இந்த நேரு குரூப் இருக்க, ஏதாவது அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அந்த ஒருத்தர் ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டாரு ராமஜெயம். அந்த TVH ட்ரூ வேல்யூ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவோட தம்பி வச்சிருக்காப்ல. இங்கதான் ரைடு போனாங்க. ஈடி ரைடு போனப்ப ஏகப்பட்ட ஆவணங்கள் மாட்டிக்கிச்சு. அதாவது பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா. ஆனா குரங்க பிடிக்க போய் அது நேருவா மாறி இருக்கு இங்க. அதுதான் மேட்ரு. TVHல போய் இவங்க ரைடு போனப்ப நேரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களும், அவ்வளவு ஹார்ட் டிஸ்க், அவ்வளவு பென்டிரைவ் எல்லாமே அங்க சிக்கியிருக்கு. நம்ம ஆபீஸுக்கு ரைடு வந்தா தானே நம்ம மேட்ரு ஏதாவது இருந்தா பிடிக்கணும்னு வருவாங்க, நம்ம அங்கிட்டு வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு யாரோ வைக்க தெரியாதவன் வைக்க போர்ல ஒண்டி வச்ச கதையா அங்க வச்சிருக்காப்ல. இதுல ஈடி கிட்ட எல்லா டீட்டெயிலும் மாட்டிடுச்சு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி 2538 காலி பணியிடங்கள், அதாவது அரசு உத்தியோகம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்நாள் முழுக்க. எங்க வீட்டுல கூட பிள்ளைங்க எல்லாம் இன்னும் இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கு, எழுதிக்கிட்டே கிடக்கு, செலக்ட் ஆகல. இல்ல பிசி கம்யூனிட்டி வேறையா, கொஞ்சம் மார்க் எல்லாம் கட் ஆஃப் எல்லாம் கூட இருக்கும். 24 மணி நேரமும் உட்காந்து இப்படியே படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில எப்படியாவது ஒரு அரசு உத்தியோகத்துக்கு பட மாட்டோமான்னு. எங்க வீட்டுல எல்லாம் இன்ன வரைக்கும் அரசு உத்தியோகத்துல இருந்தவங்க யாருமே கிடையாது. தாத்தேன் பாட்டேன் பூட்டங்காலத்திலேயே யாருமே அரசு உத்தியோகத்துல யாருமே இருந்ததே கிடையாது. சரி, அடுத்த தலைமுறையாவது அரசு உத்தியோகத்துல நுழைச்சிடலான்னு அண்டா குண்டா அடகு வச்சு, அம்மா தாரிய பேங்க்ல வச்சு, புள்ளையோல படிக்க வச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்திருக்கேன்னா, அந்த கவர்மெண்ட் வேலையை ஒருத்தன் வித்து காசை பார்த்து நொட்டிட்டு போறான்னா எவ்வளவு இருக்குண்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வயிறு எரியுது பாத்தீங்களா. எங்க வீட்டு பிள்ளைங்க எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடும்னு சொல்லிட்டு தாண்டா நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க உளுந்து உளுந்து படிக்குது. அந்த தேர்தலெல்லாம் நீங்க இப்படி வித்துட்டு போனீங்கன்னா பாவம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ ஆண் பசங்களை எடுத்துங்க. இன்னைக்கெல்லாம் பல பேர் குடிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி நாசமா போயிட்டான். ஏதோ மிச்சம் மீதி தப்பி பொழைக்கிறவன் எப்படியாவது படிச்சு அரசாங்க வேலைக்கு போகணும், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அக்காவை கட்டி கொடுத்த கடன் இருக்கு, ஊடு கட்டாம இன்னும் ஒழுகுற வீட்டுல உட்காந்துருக்கோம், மழை பெஞ்சா குண்டானி வச்சு ஒழுகுற தண்ணியை புடிச்சிட்டு இருக்கோம், எப்படியாவது ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போய் நம்மளும் முன்னுக்கு வந்துட்டோம்னா ஏதோ ஒரு வீட்டை கிட்ட கட்டி அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே. எங்க அப்பம் பாட்டம் காலகட்டத்துலதான் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. மாட்டு சாணின்னே வாழ்ந்துட்டானுங்க. நாங்களாவது ஒரு காத்தாட்டி கீழே உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சா அந்த வேலையை இப்படி பொறுக்கி திங்கிறீங்களேடாப்பா. நான் தெரியாம தான் கேக்குறேன். பல லட்சம் கோடி வச்சிருக்கீங்க, இன்னும் திருடி தின்னு அந்த பணத்தை எங்க தாண்டா கொண்டு வைக்க போறீங்க? எத்தனை லட்சம் கோடி வச்சிருந்தாலும் 6 இட்லிக்கு மேல திங்க முடியாதேடா. பணம் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் 600 இட்லியாடாப்பா உள்ள போகுது. எத்தனை லட்சம் கோடி வச்சிருந்தாலும் சும்மா ஒரு 6க்கு 4 கட்டில தான் படுத்து தூங்க போறீங்க. 100 ரூம் வச்சு வீடு கட்டிட்டு போங்க, ஒத்த ரூம்ல தானடாப்பா தூங்க போறீங்க. 100 ரூம் இருக்குன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு கேஞ்சு ரூம் மாறி மாறியா தூங்க போறீங்க. அப்படி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் தான் வந்துருமா? அப்புறம் எதுக்குடாப்பா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம்? எப்பாடி அம்மா ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு போட்ட ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா. ஈடி எல்லா விவரத்தோடையும் லெட்டர் எழுதுது. இந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்க மகமட்டமான துறை. இதே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் எஃப்ஐஆர் போடாம விரிவான விசாரணை நடத்தணும்னுச்சு. ஆளுங்கட்சிக்கு யாரோ அவங்களுக்கு ஜால்ரா போடுறதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறையோட வேலையா இருக்கு. சத்தியமா சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன். இப்ப இந்த டிவி ஆட்சி வராம திமுக ஆட்சி தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குங்கிறீங்க. சும்மா மீம்ஸ் போட்டவன் ஸ்டாலினை எடுத்து எழுதுனவன் எல்லாம் பிடிச்சி கையை உடைச்சு காலை உடைச்சு வீட்டுல மலத்தை ஊத்தி கொஞ்ச நெஞ்ச சித்திரவதையாடாப்பா பண்ணீங்க நீங்க. இன்னைக்கு ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறிச்சு, அறுத்து தள்ள போறாங்க. இப்ப உண்மையிலேயே
இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்க, இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இதுக்கு நாங்க எஃப்ஐஆர் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல, விரிவான விசாரணையை நாங்க அறுத்து தள்ளிடுவோம்னு சொன்னது இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை. பரவாயில்ல, தாமதிச்சு போட்டாலும் ஏதோ ஆட்சி மாறிச்சுன்னு இப்பயாவது போட்டு தொலைச்சிங்களே, அப்பா உங்களுக்கு ஒண்ணு கும்பிடு, அதுக்கு ஒரு கும்பிடுடா சாமி அப்படின்னு நினைச்சுக்கணும். தப்பு செய்யறவங்க கண்ணு முன்னாடி தண்டிக்கப்படலன்னா நமக்கு வாக்களிக்கிறதுக்கே கடுப்பா இருக்கு. எந்த நம்பிக்கையில நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? நீங்க வேலையை வித்து தின்னுட்டு வாக்கரிசி போட்டு போறீங்க, நாங்க என்ன கருணாநிதிக்கிட்ட காசு கொடுத்து புத்தகம் வாங்கி பிள்ளைங்களை படுக்க வைக்கணும்? அப்படித்தானே இருக்கு. இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாதான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சு எழுதுறவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்பா திருட்டு பயல்களா போயிட்டானுங்கப்பா, இப்படியாவது வேலையை கிடைச்சிருந்தாலும் இன்னும் சந்தோஷமா படிப்பாங்க. அதான உண்மை. சரி, இப்ப அருண் அவர்கள் தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. 634 கோடி லஞ்சங்க. என்னையா இது 634 கோடினா எதுக்கியா உங்களுக்கு அவ்வளவு காசு? ஏற்கனவே பல லட்சம் கோடி வச்சிருக்கீங்க. இப்ப அருண் திமுக ஆட்சியில போட்டிருப்பாரா? சிட்டி கமிஷனரா இருந்தார, திருமாவளவன் கட்சிக்காரனுக்கு பிடிச்சி வக்கீல பிடிச்சி அடிச்சானோல எஃப்ஐஆர் போட்டாரா? போடல. இப்ப நெருக்கடி அதிகமாயிடுச்சு, சவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. நிறைய பேர் அருணுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த அரசின் மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடும் அப்படிங்கறதால எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. சந்தோஷம் சந்தோஷம், வாழ்த்துக்கள். எப்படி போட்டீங்களோ சரி, போட்டா ரைட், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். எப்படியோ போட்டா ரைட். இது திமுகவோட முதல் விக்கெட் தான். நான் சொன்ன ஏற்கனவே நடக்கும் நடக்கும் நடக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 5ஆம் தேதி டெட்லைன் கொடுத்திருக்கேன். முதல் விக்கெட் தான் நேரு. உதயநிதி கைதாகாம இந்த விக்கெட் டேக்கிங் படலாம் அப்படிங்கிறது முடியவே முடியாது. உதயநிதியை கைது செய்யற வரைக்கும் இந்த கைதுகள் தொடரணும். இப்ப இடி வந்துருவாங்கல்ல, டிவிஎஸ்சி போட்டாச்சு. டிவிஎஸ்சி இப்ப கைது செய்யுமானா கைது செய்யாது, வந்துடும். ஈடி வந்துடும். நேரம் கிளம்பி இருப்பாங்க. நேரம் அநேகமா பிளைட்டுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில இருந்து வந்து இறங்கி வாப்பா வாரியப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போடுவாங்க. பட் இப்ப திமுக காரங்களோட ஒப்பாரி எப்படி தெரியுமா இருக்கும்? இப்பயே நான் சொல்லிடுறேன். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்காக நேருவை திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கோடு இந்த டிவிகே அரசு செயல்படுகிறது. மோடியின் கைப்பாவையாக இந்த விஜயின் அரசு செயல்படுகிறது. RSS செல்ல பிள்ளையாக விஜய் இருக்கிறார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நேரு வெளியே இருந்தால் வெல்ல முடியாது, திமுகவை வீழ்த்த முடியாது என்பதற்காகத்தான் நேருவின் கைது நடந்திருக்கிறது. இப்படி எல்லாம் டிசைனா கதறுவாங்க. அப்படியா? சரி, டிவிகே மோடியின் செல்லப்பிள்ளை. சரி, ஓகே ஓகே ஓகே. யாரோட செல்லப்பிள்ளையா இருந்தா என்னடா, உங்களை தூக்கி போட்டு பிதுக்கணும். அது அப்ப தமிழ்நாட்டுக்கே செல்லப்பிள்ளை. உங்களை மிதிச்சா அது தமிழ்நாட்டுக்கே செல்லப்பிள்ளை. சந்தோஷம், வரவேற்கிறோம், கொண்டாடுறோம். ஆனா இது இதோட நிக்காது. நான் சொல்றேன் கேட்டுங்க. சபரீசன் கைது நடக்கும், உதயநிதி கைது நடக்கும், செந்தில் பாலாஜி கைது நடக்கும், இன்னும் நிறைய கைது, சேகர் பாபு கைது நடக்கும். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். தினம் 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 பிரேக்கிங் நியூஸ் தான். பட்டாசு வாங்கி 1 மாச சம்பளம் தெண்டமா போனாலும் பரவாயில்ல, தினம் பட்டாசு வாங்கி வச்சுட்டு வெடிச்சுக்கிட்டே இருப்பானாலாம். இவர் கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டீங்க ஆட்டம், கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா. கவர்மெண்ட் வேலையை வித்து திங்கிறீங்கன்னா அப்புறம் என்ன கருணாநிதிக்கு இங்க இருக்க எல்லாரும் படிக்கணும்னு நான் கேக்குறேன். எதுக்கு படிக்கணும்? படிச்சா வேலை கிடைக்காது, நீ வேலையை வித்து தின்னுற. அதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு? எங்கேயாவது கந்து வெட்டிக்கு பிச்சை எடுத்தாவது ஒரு கட்டை கொண்டு போய் நேருகிட்ட அப்படியே கொட்டி கொடுத்துட்டு வேலை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு? அப்ப பணம் இல்லாதவன் என்னையா பண்ணுவான்? அப்ப பணம் இல்லாதவன் பூரா இன்னமும் எங்கேயாவது கம்பெனில செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா 200 ரூபாய்க்கு உங்கள்ட்ட கொத்தரிமையா வாழ்ந்துகிட்டு ஸ்டாலின் அறுத்து தள்ளிட்டாருன்னு மீம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல வேலைக்கு எவனும் காசு இல்லாதவன் போயிடக்கூடாது. அப்படிதான் உங்க எண்ணம். இந்த கைதை உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். இந்த கைது படலம் இன்னும் தொடரணும், கண்டிப்பா தொடரும். உதயநிதி கைது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். அது வரைக்கும் டெய்லி பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருங்க மக்களே. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம்.